வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கான சரஸ்வதியான பி. சுசீலா அம்மா அவர்களுடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். பி. சுசீலா அம்மா அவர்கள் 17,695 பாடல்கள் பாடி உலக சாதனை படைத்துள்ளார். பல்வேறு உயரிய விருதுகளை வாங்கி குவித்துள்ளார். கான சரஸ்வதியான பி. சுசீலா அம்மா அவர்கள் 13 நவம்பர் 1935ஆம் ஆண்டு பிறந்தாங்க. பிறந்த நேரம் நடுப்பகல் 12:04 PM. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் விஜயநகரத்தில் பிறந்தாங்க. அயனாம்சா KP. செவ்வாய் தசை இருப்பு 2 வருடங்கள் 6 மாதங்கள் 19 நாட்கள். பி. சுசீலா அம்மா அவர்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்ன பாகையை கவனிப்போம். லக்னப்பாக மகர ராசியில் 22 டிகிரி 28 நிமிடங்கள் 59 வினாடிகள். குருவுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்புலையும் அமையுது. லக்ன சப்லாட வரக்கூடிய செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் 3, 10, 11 பாவங்களை ஆளக்கூடியவர் 11வது பாவத்தில் இருக்கார். லக்ன சப்லாடாக வரக்கூடிய செவ்வாய் ராகுவுடைய மண்டலம் ஏறி இருக்கார். தனுசு ராசியில் செவ்வாய் 18 டிகிரி 41 நிமிடங்கள் 35 வினாடிகள். ராகுவுடைய மண்டலம் இருக்கார். ராகுவும் 11வது பாவத்தில் இருக்கார். லக்னா சப்லாடாக வரக்கூடிய செவ்வாய் 1, 3, 10, 11 பாவங்களோட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் புகழ் பெறக்கூடிய அமைப்புடைய ஜாதகம் கொண்டவர் என்பதை நம்மளால் எளிதில் வரையறை செய்ய முடியும். லக்னாதிபதியான சனி லக்ன பாவத்தையும் 2வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். சனி கும்ப ராசியில் லக்ன பாவத்திலேயே அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. சனி தனது ராசியில் 10 டிகிரி 34 நிமிடங்கள் 57 வினாடிகள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். லக்னாதிபதியான சனி ஏறி இருக்கக்கூடிய மண்டல அதிபதியான சந்திரன் மிதுன ராசியில் கலைத்துறைக்கு தலைமை பாவமாக விளங்கக்கூடிய 5வது பாவத்தில் இருக்கார். காற்று நெருப்பு ராசி தொடர்பு ஒரு சிறந்த பாடகியாவதற்கான நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். லக்கினாதிபதியான சனியும் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியும் காற்று ராசி தான். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். 8வது பாவாதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்புலையும் இருக்கார். 7வது பாவாதிபதியான சந்திரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்புலையும் இருக்கார். 3, 10, 11 பாவங்களை ஆளக்கூடிய செவ்வாய் ராகுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் இருக்கார். 6வது பாவாதிபதியான புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சொந்த சப்புலையுமே இருக்கார். 12வது பாவத்தை ஆளக்கூடிய குரு சூரியனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்புலையும் இருக்கார். 4, 5, 9 பாவங்களை ஆளக்கூடிய கலைத்துறைக்கு தலைமை கிரகமான சுக்கிரன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். லக்கின பாவத்தையும் 2வது பாவத்தையும் ஆளக்கூடிய சனி சந்திரனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். செவ்வாயுடைய சப்பில் இருக்கார். ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்காங்க. மஞ்சள் நிறத்தில் கொடுக்கப்பட்ட கிரக மண்டல அட்டவணையை கவனிச்சிங்கன்னா லக்கினாதிபதியான சனி 5வது பாவத்தை ஆளக்கூடிய சுக்கிரன் ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய சப்பில் இருப்பதை கவனிக்க முடியும். செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் 3, 10, 11 பாவங்களுக்கு அதிபதியாகி 11வது பாவத்தில் இருக்கார். செவ்வாய் வாயிலாக கிடைக்கக்கூடிய 11வது பாவ தொடர்பு இவரை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கு. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய மண்டல பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 6, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 10 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 10, 11 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6, 9 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 5, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 9, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 4, 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி 1, 2, 5, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியும் 2வது பாவாதிபதியுமான சனி லக்ன பாவத்தோடு 2, 5, 7, 3, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறதால இவர் உலகின் மிக சிறந்த ஒரு பாடகியாக விளங்குறாங்க.
ராகு மண்டலம் வாயிலாக 10-11 பாவங்களையும், மறைமுக குறிகாட்டியாக 12வது பாவத்தையும், சப்ளாடு வாயிலாக 3-11 பாவத்தையும் குறிகாட்டுறாரு. கேது 5-10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 6வது பாவத்தை மறைமுக குறிகாட்டியாகவும், 3-11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. சுசிலாமா அவர்களுடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். சுசிலாமா அவர்களுடைய லக்னம் 5, 7, 11 பாவ முனைகளுக்கு செவ்வாய் சப்ளாடாக வராரு. செவ்வாய் 3, 10, 11 பாவங்களை ஆளக்கூடியவர். செவ்வாய் 11வது பாவத்தில் இருக்கார். லக்ன பாவத்துக்கும் கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்திற்கும் 7, 11 பாவங்களுக்கும் சப்ளாடாக வரக்கூடிய செவ்வாய் 3, 6, 9, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 6, 9, 11 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறையை மேம்படுத்தக்கூடிய பாவ குறிகாட்டிகள். குரு 2, 8 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. குரு குறிகாட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். குரு மண்டலம் வாயிலாக 9, 10, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 10, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2வது பாவம் பாட்டுக்கலைக்கு அதிமுக்கிய பாவம்னு பார்த்தோம். 2வது பாவ சப்ளாடா குரு அமைந்து 9, 10, 11 பாவங்களோட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் பாட்டுக்கலையில் உயர்ந்த ஞானத்தை பெற்றவர் என்பதை நம்மளால் வரையறை செய்ய முடியும். கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஆளக்கூடிய சுக்கிரன் 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சுக்கிரன் 4, 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 3, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய 3, 5, 11 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். 6வது பாவத்தை ஆளக்கூடிய புதன் 4, 10 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. புதன் 5, 7 பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு. புதன் 5வது பாவத்தோட தொடர்பு கொள்வது அடிப்படையாக வைத்து இவர் ஒரு கலைத்துறை பிரபலம்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். சுசிலாமா அவருடைய இசைத்துறை வெற்றி பயணத்தை விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். கணவனே கண்கண்ட தெய்வம் வெளியான நாள் 6 மே 1955ஆம் ஆண்டு. மிஸ்ஸியம்மா வெளியான ஆண்டும் 1955ஆம் ஆண்டு. ராகுதச சந்திரபுத்தி சூரியனுடைய அந்தரத்தில் தசாநாதனாக விளங்கக்கூடிய ராகு 3, 10, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. புத்திநாதனாக வரக்கூடிய சந்திரன் 5, 10, 11 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. 5வது பாவம் கலைத்துறையவும், 10, 11 பாவங்கள் இவருக்கு ஏற்றத்தையும் தந்தன. அந்தீரநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 5, 6, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 10வது பாவம் தசாபுத்தி அந்தரங்களில் பலமாக செயல்படுவதை காண முடியும். 1959ஆம் ஆண்டு வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்பட பாடல் வாயிலாக இவர் பாட்டுக்கலையில் உச்ச நிலையை அடைந்தார். குரு மகாதச சனி புத்தியில். குரு இவருடைய 2வது பாவ சப்ளாடா அமைவதை கவனத்தில் கொள்ளணும். தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு இவருக்கு 9, 10, 11 பாவங்களை பலமாக குறிகாட்டுவதோடு 2வது பாவ சப்ளாடாகவும் குரு அமைந்து வராரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்ன பாவத்தோடு 2வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். சனி லக்ன பாவத்தோடு 1, 2, 5, 7 பாவங்களை பலமாக மண்டலம் வாயிலாக குறிகாட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி சப்ளாடு வாயிலாக 3, 11 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. சனி குறிகாட்டக்கூடிய 1, 2, 3, 5, 7, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் கலைத்துறையில் உச்ச நிலையை அடைந்ததை குறிகாட்டுது. பி. சுசிலாமா அவர்களுக்கு 1960 முதல் 1970 வரை உள்ள காலகட்டங்கள் பீக் டைம்ஸாக இவங்களுக்கு இருந்தது. குருதசை சனி புத்தி, குருதசை புதன் புத்தி, குருதசை கேது புத்தி, குருதசை சுக்கிர புத்தி, குருதசை சூரிய புத்தி, குருதசை சந்திர புத்தி, குருதசை செவ்வாய் புத்தி, தசா புத்திநாதர்கள் சிறப்பாக குறிகாட்டுவதை காண முடியும். சுசிலாமா அவர்களுக்கு கலைமாமணி விருது 1991ஆம் ஆண்டு கிடைத்தது. புதன் தசா புதன் புத்தியில். புதன் இவருடைய ஜாதகத்தில் 6வது பாவத்தை ஆளக்கூடியவராக அமைந்து 5, 7 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புதன் இவருடைய ஜாதகத்தில் 4, 10 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வருவதை முன்பே பார்த்தோம். கான சரஸ்வதி அவார்டு இவங்களுக்கு 2004ஆம் ஆண்டு கிடைத்தது. புதன் தசா குரு புத்தியில். தசாநாதன் புதன் 5, 6, 7 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 9, 10, 11 பாவங்களோட தொடர்பு கொள்கிறாரு.
10வது பாவம் இவர் அவார்டு வாங்குவதை குறிக்கும். பி. சுசிலா அம்மா அவர்களுக்கு பத்மபூஷன் விருது 2008ஆம் ஆண்டு கிடைத்தது. கேது தசை கேது புத்தியில். கேது 3, 5, 10, 11 பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். பி. சுசிலா அம்மா அவர்கள் கின்னஸ் உலக சாதனையை நிகழ்த்தினாங்க. 28 ஜனவரி 2016ஆம் ஆண்டு ஏறத்தாழ 17,695 பாடல்களை பாடி உலக சாதனையை நிகழ்த்தினாங்க. சுக்கிரதசை சுக்கிரபுத்தி சூரியனுடைய அந்தரத்தில் தசாநாதனாகவும் புத்திநாதனாகவும் செயல்படக்கூடிய சுக்கிரன் 3, 5, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. அந்தரநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 6, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 5, 6, 10 பாவங்கள் இவருக்கு கிடைக்கக்கூடிய சாதனை அங்கீகாரத்தை குறிக்குது. மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.